குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெகில் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸோட கட் ஆஃப் ரேஞ்சஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ 2024 இன்னைக்கு வந்து இன்டர்வியூ பேஸ் 2க்கான இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்ம இதுக்கான கட் ஆஃப் ரேஞ்சஸ் வந்து எவ்வளோ இருக்கும், ஓகேங்களா? நமக்கு ஓடிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், நான் ஓடிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், ஓகேங்களா? வந்து இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் என்னன்றதை ஒரு ஃபுல் அனலைசிஸாக பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து இதுதான், ஓகேங்களா? மேக்ஸிமம் இதுதான். இது வந்து பேஸ் 1 இதை வச்சு நம்ம எடுத்திருக்கோம், ஓகேங்களா? பேஸ் 2க்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. 1 மார்க் இல்லை 2 மார்க் தான் ஒரு கம்யூனிட்டிலையும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு, ஓகேங்களா? இதான் அப்போ ஆவரேஜ் கட் ஆஃப், ஓகேங்களா? அடுத்த வருஷத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதுதான். இந்த லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து நீங்கள் மைண்ட் செட் பண்ணி வச்சு தான் படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் இந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பிசி மேல்னா 172 பெட்டர் ரேஞ்ச் வச்சுக்கோங்க. 171.5 அது நீங்கள் 172ன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி எம்பிசி மேல்னா 168.5 இப்போ 170, எஸ்சின்னா 163.25 இப்போ 165 ரேஞ்ச், ஓகேங்களா? இது தான் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து முக்கியமாக வந்து ஏன் இந்த வருஷம் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டா நம்ம இந்த வருஷத்துக்கான அனலைசிஸ்க்கு போகலாம், ஓகேங்களா? அதுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாக இந்த பேட்டர்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்குதுன்றத ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நமக்கு அது புரியும், ஓகேங்களா? நமக்கு இப்போ இப்போ இந்த பேட்டர்ன் நியூ பேட்டர்ன் படி நமக்கு 2016 தான் வந்து இந்த மாதிரி மெயின்ஸ் ஸ்கிரிப்ட் எக்ஸாம்ஸ் கொண்டு வந்தாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ்க்கு. அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான், ஓகேங்களா? அப்போ 2016 ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கு அடுத்து 2019, அடுத்து 2022 23 இப்போ கவுன்சில் நடக்கல அந்த போஸ்டிங். இப்போ வந்து மே மாசத்துல வந்து 2024 கொண்டு வர போறாங்க, ஓகேங்களா? அப்போ 3 இப்போ வரப்போகிறது 4வது எக்ஸாம், ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நமக்கு கரெக்டாக ஒரு 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 வருஷம் வந்து ரிட்டர்ன் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஓகேங்களா? இது வந்து நம்ம எடுத்திருக்கிறது வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா மெயின்ஸில் ரிட்டர்ன் மார்க் மட்டும் எடுத்திருக்கோம், ஓவரால் இன்டர்வியூ மார்க்கும் சேர்த்து எடுக்கல, ஓகேங்களா? அது கொஞ்சம் தெளிவாகிக்கோங்க. இங்கே நம்ம பேச போகிறது எல்லாமே வந்து ரிட்டன் மார்க்ஸை மட்டும் தான், ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து அது செப்பரேட்டு. அது வந்து நம்ம ஷியோராகவும் சொல்ல முடியாது. நம்ம டிஸ்கிரிப்டிவ் மார்க்ஸ் தான் நம்ம கையில் இருக்குது. இன்டர்வியூ மார்க்ஸ்ன்றது வந்து அது அன்னைய டே பொறுத்து தான். அன்னைக்கு நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ இது பாருங்க, இப்போ 2016-17 அந்த குரூப் 2ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு தெரியுமா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம். அந்த டைம்ல வந்து ஒரு 157.20 அதான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க், ஓகேங்களா? அடுத்து வந்து 180.5, அடுத்து வந்து இந்த வருஷம் 191.5, ஓகேங்களா? இது வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 157.20 வந்து முதல்ல அப்பதான் இந்த டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் வருது, ஓகேங்களா? அப்போ அந்த எக்ஸாம்ஸை பார்த்து எல்லாருக்குமே வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துச்சு. அது ஒரு ரீசன். எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வரும், எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி எழுதினா மார்க்ஸ் அதிகமாக போடுவாங்க, நம்ம ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், அண்ட் வந்து நமக்கு வந்து ஆன் ஸ்க்ரீன் எவாலுவேஷன், ஓகேங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி இது பண்ணணும், எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குதுன்றது, ஒரு கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ லைன்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எந்த எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் இருந்துச்சு, ஓகேங்களா? அதனால அந்த வருஷம் வந்து நமக்கு ரொம்ப கட் ஆஃப் வந்து கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தடுத்து வர வருஷத்துல வந்து கட் ஆஃப் ஏறுறதுக்கான ரீசன் என்னன்னா நமக்கு அதை பற்றின அவேர்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாது, ஓகேங்களா? ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நமக்கு இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரி எழுதினா மார்க்ஸ் போடுறாங்க, அந்த மாதிரி எல்லாமே தெரியுது. நம்ம ஒரு ஆர்டியில் பேப்பர் வாங்கி பார்க்குறோம், எதுக்கு மார்க் அதிகமாக போடுறாங்க, எதுக்கு குறைக்கிறாங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அது எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா? அண்ட் வந்து அதனால தான் வந்து இந்த செகண்ட் எக்ஸாமுக்கு வந்து 160 ரேஞ்சிலேருந்து 180க்கு டக்குன்னு போனதுக்கான ரீசன் இதுதான். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அதை பற்றின அவேர்னஸ் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று காம்படிஷன் கூடுச்சு, ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று வந்து எல்லா சோர்ஸும் நமக்கு ஓப்பனாக வந்து கிடைச்சிது, ஓகேங்களா? அதுவும் இந்த கொரோனா டைம் இந்த டைமில் வந்து நமக்கு அதிகமான பேர் வந்து இந்த இந்த சோஷியல் மீடியாஸ் யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ இது மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம். அது மாதிரி ஒரு அவேர்னஸும் கிடைச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் பேப்பர்லாம் வந்து முன்னாடி வந்து நமக்கு எந்த இன்ஸ்டியூட்மே அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கவே மாட்டாங்க. சப்போஸ் அப்படியே நம்ம போய் அவங்க வச்சு பேப்பர் வாங்கி வச்சிருந்தா கூட அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு அங்கேயே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதை ஃபோட்டோ எடுக்கவோ இல்லை நம்ம ஜெராக்ஸ் போடவோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெருசாக வந்து நமக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? பட் இப்போ இந்த இந்த பேஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி நம்மளோட அதெல்லாம் உடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து அதெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம பண்ணோம், ஓகேங்களா? இந்த டாப்பர்ஸோட பேப்பர் வாங்கி அதெல்லாம் எப்படி இருக்கு, ஓகேங்களா? இது எப்படி எழுதுனா எப்படி மார்க் போடுறாங்க, எது குறைக்கிறாங்க, எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்ற மாதிரி இதெல்லாம் பண்ணணும், ஓகேங்களா? நம்மளும் பண்ணோம், நம்மள மாதிரி நிறைய பேரும் பண்ணாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு ஓவராலாக கிடைக்க ஆரம்பிச்சது, ஓகேங்களா? அப்போ அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் புரிஞ்சுது. சிலபஸை வந்து நம்ம இன்னும் பாயிண்டாக பிரிக்க ஆரம்பித்தோம். எதில் சப் டாபிக் ஒரு மெயின் டாப்பிக்லேருந்து என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம அதை அனலைஸ் பண்ணி
மெட்டீரியல் சோர்சஸும் நமக்கு வந்து அவைலபிளாக அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சுது. ஓகேங்களா, இதில் வந்து ஒரு சின்ன சின்ன ரீசன்ஸ் வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சேம் சிலபஸாக இருக்கு அப்போ. ஓகேங்களா, சப்போஸ் சிலபஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா திரும்ப வந்து கட் ஆஃப் குறையும். ஓகேங்களா, பட் ஆனால் வந்து இந்த வருஷம் வந்து 2024-25 வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகிறத இன்னும் ஒரு அப்டேட் இல்லை. பட் ஆனால் குரூப் 2A மட்டும் நமக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு தெரியுமா, அதுக்கு மட்டும் வந்து அப்ஜெக்டிவ் டைப் வைக்க போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து இன்னும் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக வரல, சொல்லலை. நமக்கு சில இன்ஸ்டியூட் மட்டும் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி சொன்னாலும் அதுக்கு ஓகேங்களா, இது பார்த்துக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி நானூற்றி பிரிச்சுட்டாலுமே சரி, நம்ம இப்போ அடுத்து வர 2024-25 இந்த மே மாதம் வரப்போகிற நோட்டிஃபிகேஷன், அதுக்கான கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இப்போ 191.75 தான் ரிட்டர்னில் ஃபஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் மூணுமே வந்து 190+ தான். Okay? அப்போ இப்போ விட இந்த 2022-23 விட 2024-25 இன்னும் வந்து நமக்கு அவேர்னஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறோம். இன்னும் நமக்கு எப்படி எப்படிலாம் பண்றாங்கன்றத புரிஞ்சிடும். ஏன்னா இப்போ 2016-19 எக்ஸாம்ஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு பேட்டர்ன் வேற. 3 மார்க்கு, 8 மார்க்கு, 15 மார்க்கு, 30 மார்க். ஓகேங்களா, இந்த பேட்டர்ன் நியூ பேட்டர்ன் படி இந்த வருஷம் வந்து நமக்கு 6 மார்க்கு, 12 மார்க்கு, 15 மார்க். இது நியூ பேட்டர்ன். இதுல வந்து சில பேர் கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஓகேங்களா, எத்தனை லைன்ஸ் கொடுப்பாங்க, எப்படி பண்ணுவாங்க, 6 மார்க் எப்படி மார்க் போடுவாங்க, 6 மார்க் 12 மார்க் எப்படி கீஸ் இருக்கும், இந்த மாதிரி ஒரு பேசிக் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு. அப்ப இந்த வருஷம் நம்ம எழுதி இப்போ ரிசல்ட் வந்து இதுக்கான டாப்பர் பேப்பர் வாங்கி பாக்குறப்போ அந்த ஆன்சர் கீஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்றப்ப இன்னும் வந்து நமக்கு அதுல ஒரு அவேர்னஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா, இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து முன்ன விட இன்னொரு ஸ்டெப் வந்து மேலே போயிடும். ஓகேங்களா, அப்போ இன்னுமே வந்து அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக கிடைக்கும். ஓகேங்களா, நமக்கு 2016 கிடைச்ச சோர்ஸ் மெட்டீரியல்ஸும் இப்போ 2022-23 கிடைச்ச மெட்டீரியல்ஸ்க்கும் வந்து நிறைய குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். ஓகேங்களா, நிறைய புக்ஸ் வந்து இப்போ சோஷியல் இஷ்யூஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய புக்ஸ் வந்து நல்ல நல்ல புக்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. ஓகேங்களா, ஒரே ஒரு இது வந்து நமக்கு மெட்டீரியல் சரியா கிடைக்காதுன்னு பார்த்தா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு தான் வந்து நமக்கு மெட்டீரியல்ஸ் வந்து சோர்சஸ் அதிகமாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இங்கிலீஷ் ப்ராப்ளம் கிடையாது, தமிழுக்கு தான் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு இதே தேதி வரலுமே இல்லை. அது ரெடி பண்ணுறதும் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்மளுமே ட்ரை பண்ண ரொம்ப ஓரளவுக்கு தான் நம்மளால ரீச் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா, எதுக்காகனா அது டிரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ், சில டெக்னிக்கல் டேர்ம் இஷ்யூஸ் அது மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா, இந்த வருஷம் குரூப் 2 மெயின்ஸ்க்கு அந்த அதை தான் வந்து நம்மளோட டார்கெட்டாக எடுத்திருக்கோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு தமிழுக்கு ஒரு பெஸ்ட் மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து இன்னும் வந்து 4வது வருஷம் இந்த இதே சேம் பேட்டர்ல வர்றப்போ இன்னும் வந்து நமக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு சோர்சஸ் அதிகமாக இருக்கும். எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு டீட்டெயில் இது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அண்ட் வந்து 2022-23 இது பார்த்த வரலாம் நமக்கு ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி 2019-20 இதெல்லாம் வந்து நிறைய ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, ஆல்ரெடி மெயின்ஸ் எழுதுனவங்க, இல்லை ஆல்ரெடி குரூப் 4 இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நிறைய பேர் போஸ்டிங் வாங்கியிருந்தாங்க. இந்த வருஷம் நம்ம ரிசல்ட் அனலைசிஸ் பற்றி பார்த்தோம்னா நிறைய 2K கிட்ஸ் சொல்ல அவங்கள வந்து நிறைய போஸ்டிங் ஆகிருக்கு. அதுக்கு என்ன ரீசன்ஸ்னா நமக்கு வந்து கேப் வந்து அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப கேப் அதிகமாக இருந்துச்சு. ப்ரிலிம்ஸ்க்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இதெல்லாம் வச்சு முடிக்க 2022 ஆரம்பிச்சு 24 தான் முடியுது. ஒன்றுமே முடியல. நமக்கு எப்படியும் ஏப்ரல் மேக்கு ஆயிடும். ஓகேங்களா, அதை முடியறதுக்கு அப்போ அவ்வளோ டைமாக இருந்ததால ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக படித்து முடிச்சுட்டு வருவாங்க. அந்த ரிட்டன் ப்ராக்டிஸ்லேயே அந்த இதே இருப்பாங்க. அவங்களுக்கு கரெக்டான டைம் இருந்ததால அது ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களும் ஃபுல் எனர்ஜியோட நம்ம படிப்பாங்க. ஓகேங்களா, நம்மளுமே சரி யாராக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஃபுல் எனர்ஜி ஃபுல் என்தியூஸ் சொல்லுவாங்க. அப்போ டக்கு டக்குன்னு நமக்கு கரெக்டாக ஒரு வருஷத்துக்கிட்ட மெயின்ஸுக்கு கேப் இருந்துச்சப்போ அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதால. ஓகேங்களா, இதே ஏற்கனவே ஒரு அட்டம் கொடுத்துட்டு அந்த மாதிரி மிஸ் ஆயிருந்துச்சுன்னா 2019-24 அப்போ 5 வருஷம் அதுவே ஒரு ப்ரெஷராக இருக்கும். இவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் இருந்திருக்காரு. இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய பேர் கிராக் பண்ணது. ஓகேங்களா, அவங்களுக்கான போதுமான டைம் கிடைச்சது. ஓகேங்களா, பட் வந்து இந்த வருஷம் அப்படி இருக்காது. அது இந்த புதுசாக அந்த நியூ செக்ரட்டரி அண்ட் நியூ மெம்பர்ஸ் வந்த அப்புறம் இந்த வருஷம் ஜனவரிலேருந்து ஒர்க் எல்லாம் ப்ராசஸ்லாம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. எல்லாமே ப்ராப்பராக நடக்குது. டிஎன்பிசி நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அது எல்லாமே ப்ராப்பராக நடத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்த வருஷம் 2024-25 வரப்போகிற எக்ஸாம்ஸ் மே மாதம் சொல்லியிருக்காங்கல்ல, அதில் பெருசாக ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரலும் 99% எந்த ஒரு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டுருவாங்க. ஓகேங்களா, அண்ட் எக்ஸாம் ப்ராசஸ் வந்து சொன்ன மாதிரி நம்ம கேஷ் யூஷுவல் நடக்கிற மாதிரி 3 மாதத்துல நடந்துடும். ஓகேங்களா, மே மாதம் நமக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா
ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மந்த்ல நமக்கு ப்ரிலிம்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டா முன்னாடிலாம் நமக்கு டிஎன்பிஎஸ்ல 1 மந்த்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் இடுவாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைனாலும் நமக்கு அரௌண்ட் ஒரு 2 to 3 months ஆனா கூட செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அப்போ நவம்பர் இல்ல டிசம்பர் அது போல வந்து நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி குரூப் 2, 2A ரெண்டுக்கும் தனியா பிரிச்சுட்டாங்கன்னா பேப்பர் எவாலுவேஷன் பண்ற ஒர்க் வந்து நமக்கு ரொம்ப குறைஞ்சிடும் குரூப் 2 பொறுத்தவரையிலும். அப்போ நமக்கு பேப்பர் எவாலுவேஷன் ஒர்க்கும் சீக்கிரம் முடியும், அந்த ப்ராசஸ் சீக்கிரம் முடியும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் முடிப்பாங்க. அன்றது இந்த நியூ செக்ரட்டரி வந்து ரொம்ப கீனா இது பண்றாரு, எல்லா ஒர்க்கும் ஸ்பீடா ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அண்ட் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஒர்க் பண்ற சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சர்க்கிள்ல கேட்டப்போ அவர் வந்து ரொம்ப இது பண்றாங்க. ஓகேங்களா? டெய்லி 10 மணி 11 மணி, நைட்டு 10 மணி 11 மணி எல்லாமே அந்த ஒர்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்களோட ப்ராசஸ் இது எல்லாமே வந்து கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்பீடப் பண்ணினோம், நமக்கு முன்னாடி இந்த 2022 23 கிடைச்ச மாதிரி நமக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் டைம்லாம் கிடைக்காது. ஓகேங்களா? இந்த வருஷம் ஸ்பீடாக தான் ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா? யாரையும் மிஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த குரூப் 2 மிஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு நல்ல சான்ஸ். ஓகேங்களா? ஏன்னா இப்போதான் ஒரு பல்க் வேகன்சி முடிஞ்சு உடனே இப்போ வேகன்சி வருது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் அதில் நமக்கு எக்ஸாம்ஸ் வர்றது கொஞ்சம் டிலே ஆகும். இதோட 2026 அந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 2026 மேலே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன். அதனால குரூப் 2ல நீங்கள் போகணுன்னா இப்போ இருக்க சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அது முக்கியமாக வந்து இன்டர்வியூ போஸ்ட்டில் எய்ம் பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ மோஸ்ட்லி குரூப் 4 இது மாதிரி ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த இதுக்கு மோஸ்ட்லி இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி சப்போஸ் நீங்கள் குரூப் 4க்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இதுக்குன்னு ஒரு கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணி பண்ணிடுங்க. ஸோ அப்படி இல்லை குரூப் 4ல இல்லை போய் நாங்கள் ஆல்ரெடி குரூப் 4ல இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க, இல்லை குரூப் 2 நான் ஓட்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் வந்து இந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு நல்ல பொண்ணான வாய்ப்பு. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இதுக்கப்புறம் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து 2026 அது மாதிரி தான் வரும், அதுக்கப்புறம் தான் வரும். அது வரும் இதே சேம் சிலபஸ் வச்சிருக்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஓகேங்களா? மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 80% ஆஃப் சான்சஸ் வந்து சிலபஸ் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதுதான் ஒரு லாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் படிச்சது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது பண்ணிக்கோங்க. 2024-25 நீங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் டாப் 10க்குள்ளே வரணும்னா உங்களோட டார்கெட் வந்து 200 100 அந்த மாதிரி நீங்கள் எய்ம் பண்ணிக்க. 300க்கு 200 மார்க் எடுத்தாங்க உங்களால் நீங்கள் நினைக்கிற டாப் 10க்கு வர முடியும். ஏன்னா நமக்கு இந்த 2022-23 மெயின்ஸ் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறப்பவே நாங்கள் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? நமக்கு இப்போ 180 இருக்கு, கண்டிப்பா வந்து நமக்கு இன்னொரு 10 15 மார்க் கூடுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நமக்கு 15 மார்க் கொடுக்கல, ஒரு 11 மார்க் கிட்ட கூடி இருக்கு. ஓகேங்களா? இதுதான் அதே மாதிரி இந்த முறையும் சொல்றேன். கண்டிப்பா நமக்கு 2024-25 குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட், மெயின்ஸ்ல கண்டிப்பா வந்து இதுல இருந்து இன்னொரு ஒரு 5 to 10 மார்க்ஸ் ஆச்சு இன்க்ரீஸ் ஆகும் நம்ம 2024-25. ஓகேங்களா? அந்த ரிசல்ட் வரப்போ நான் உங்களுக்கு இதே மாதிரி இதை எடுத்து வச்சுட்டு சொல்றேன். ஓகேங்களா? நமக்கு முன்னாடி 2022-23 சொன்ன மாதிரி இப்போ நடந்துச்சு. இப்போ 2024-25 சொல்றோம். இன்னும் வந்து ஒரு 5 to 10 மார்க் கண்டிப்பா கூடும். அதுக்கான ரீசன்ஸ் தான் அவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது. நமக்கு அவேர்னஸ், மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி, இந்த மாதிரி எல்லாமே, காம்படிஷன் அதிகமானது எல்லாமே. இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இருக்கணும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை டாப் 10க்குள்ளே வரணும்னா உங்களோட டார்கெட் வந்து நீங்கள் 200ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது பண்ணுங்க. அதுக்கான ஒர்க்கை நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வருஷத்தோட டாப் மார்க் ரிட்டன் மார்க்னு பார்த்தோம்னா 191.75. பட் ஆனால் வந்து அவங்க டாப் இல்லை. ஓகேங்களா? ரேங்க்கு 7 தான். ஓகேங்களா? என்ன ரீசன்ஸ்னா அவங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து மார்க் குறைஞ்சிருந்துச்சு. இன்டர்வியூவில் வந்து அவங்க 21 மார்க் தான். பட் ஆனால் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க வந்து 187.25. பட் அவங்க ஆனால் இன்டர்வியூவில் வந்து 30 மார்க் அதிகம். ஓகேங்களா? அப்போ இவங்களை விட 9 மார்க் வந்து அவங்க அதில் அதிகமாக எடுத்ததால அவங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? செகண்டும் அது மாதிரி தான் 187.75 இவங்க வந்து இன்டர்வியூவில் 27 மார்க். ஓகேங்களா? இப்போ இவங்க வந்து இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் ஸ்லாப் வந்து 30 மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா இவங்க தான் ஸ்டேட் ஃபர்ஸ்டாக இருப்பாங்க. இங்கே 184.75 இவங்க வந்து இன்டர்வியூவில் 30 மார்க் எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து ஓவரால் ரேங்க் 1 2 3 வந்து இது. ஓகேங்களா? 217.25, 214.75, 214.75. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தோம்னா ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ் மட்டும் வச்சு பார்த்தோம்னா 191.75, ரேங்க் 7. ஓகேங்களா? இவங்க வந்து என்னன்னா இப்போ வந்து இன்டர்வியூ வந்து இவங்களுக்கு கை கொடுக்கல. ஓகேங்களா? அன்னைக்கு டே வந்து இவங்களுக்கு பெஸ்ட்டாக போகல. பட் ஆனால் இவங்க கையில் இவங்களால மார்க் எடுக்க முடிஞ்ச ஏரியா வந்து மெயின்ஸ். ஓகேங்களா? மெயின்ஸ் பேப்பர் அதில் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இப்போ டாப் 10க்குள்ளே வந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க நினைச்ச முனிசிபல் கமிஷனர், சப் ரெஜிஸ்டரோ வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். இன்டர்வியூ வந்து நீங்கள் நம்பாதீங்க, அது எப்படி வேணா போகலாம். ஓகேங்களா? அன்னைக்கு டே பொறுத்தவரை நம்ம கையில் நம்ம மார்க் எடுக்கிற ஏரியாஸ் வந்து பார்த்தா நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது பார்த்தா இந்த மெயின்ஸ் தான்.
இந்த மெயின்ஸ் மார்க் மட்டும் தான், டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் மார்க் மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுவுமே 190.75 இவங்களுமே சரி. இன்டர்வியூ வந்து 21 தான். பட் இது ஓகேங்களா? நமக்கு இன்டர்வியூவில் வந்து நம்ம உள்ளே போயிட்டு வந்தாலே நமக்கு மினிமம் மார்க்ஸ் நமக்கு கேரண்டியாக போட்டுருவாங்க. ஓகேங்களா? அப்போ மெயின்ஸ் மார்க்கில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறமோ அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களால் ஒரு போஸ்டிங்காச்சும் உறுதி பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லைனா இன்டர்வியூவில் நீங்கள் சொதப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் மெயின்ஸில் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணதும் வேஸ்ட் ஆகிற மாதிரி. இன்டர்வியூவில் பார்த்துக்கலாம், டாப் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்காதுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன இந்த 191.75, 190.75, 190, ஓகேங்களா? இவங்க எல்லாம் எடுத்ததுன்னா அவங்க நாலேஜ் இல்லைன்றது அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? அன்னையிட்டே உங்களுக்கு பெட்டராக இல்லாமல் போயிருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க போன போர்டு அப்படி இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு ரீசன். ஓகேங்களா? அவங்களுக்கு தெரியாத கொஸ்டின், ஏதோ அவங்களுக்கு அன்னைக்கு நேரம் ஏதோ ஒன்று இதுவாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி அது எப்படி ஒன்றும் அமையலாம். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதாங்க. நீங்கள் ரிட்டர்னில் மார்க் எடுத்து வச்சுட்டிங்கன்னா இன்டர்வியூல முன்ன பின்ன ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இந்த வருஷம் நமக்கு ஆவரேஜாக வந்து எந்தெந்த வருஷம் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்து ஆவரேஜாக கிடைச்சதுன்றது ஒரு அளவுக்கு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒரு ஒரு ஓவரால் வியூ பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த வருஷத்தோட டாப் கட் ஆஃப் இதுதான். மேக்ஸிமம் மார்க் பார்த்தாச்சு 191.5. அது போல் மினிமமாக வந்து எந்தெந்த வருஷம் இப்போ 2016ன்னு பார்த்தோம்னா நமக்கு தியரி மார்க்கில் வந்து அதிகபட்ச மார்க் வந்து 157.25. ஓகேங்களா? அந்த வருஷம் வந்து நமக்கு ஆவரேஜாக இப்போ வந்து நம்ம ஸ்பெஷல் கேட்டகரிலாம் எடுக்கல. ஓகேங்களா? இப்போ இது வச்சுருக்காங்கல்ல, டிசேபிள்டு பர்சன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா, பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், அவங்களுக்குலாம் வந்து 125 அந்த மாதிரி இடத்துல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? பட் ஆவரேஜாக வந்து ஒரு ஒரு நார்மல் கேட்டகரி, இப்போ இந்த கம்யூனல் கேட்டகரி ரிசர்ச் மட்டும் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கிடைச்சிருக்குன்னா ஒரு 135+ அந்த ரேஞ்சில் எடுத்தவங்களுக்குலாம் வந்து கிடைச்சிருக்கு. டாப் மார்க் வந்து 157.20, ஆவரேஜ் மினிமம் வந்து 135 இந்த ரேஞ்ச் வந்து கிடைச்சிருக்கு. இதே வந்து நம்ம விஷுவலி சேலஞ்சு பர்சன்ஸ், இந்த மாதிரி வீடியோ இல்லை ஆர்மி பர்சன் இவங்களுக்குலாம் வந்து இந்தமாதிரி மார்க் குறையும். ஆவரேஜாக இவங்களுக்கு மட்டும் சொல்கிறோம், இல்லை ஜென்ரல் கம்யூனல் ரிசர்ச்சுக்கு மட்டும் குறையும் சொல்கிறோம். 135 இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஓகேங்களா? நமக்கு 125 வந்து விஷுவலி சேலஞ்ச் பர்சன்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்கும். இந்த வருஷமே வந்து அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? 130 இந்த ரேஞ்சில் தான் வந்து விஷுவலி சேலஞ்சிற்கான இதெல்லாம் இருந்துச்சு, ரிசர்வேஷன் இதெல்லாம் இருந்துச்சு. நம்ம ஆவரேஜ் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? நமக்கு ஆவரேஜ் வந்து ஒரு 10 to 15 மார்க் வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு குறையும். அதுபடி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து 2018-19 படி நமக்கு ரிட்டர்ன் மார்க் வந்து 180. ஓகேங்களா? அந்த வருஷம் வந்து நமக்கு எவ்வளோ மார்க் எடுத்த வரல போஸ்டிங் கிடைச்சிருந்துச்சுன்னா ஒரு 145, இந்த 145+ எடுத்தவங்களுக்கு எல்லாமே ஒரு ஓவராலாக கிடைச்சிருந்தது நம்ம ஜென்ரல் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி. ஓகே, இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இதுல வந்து இன்னும் ஒரு 5 to 10 மார்க் குறையும். ஓகேங்களா? அடுத்து வந்து 2024. ஓகேங்களா? இந்த வருஷம் நமக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நமக்கு தெரியும் 191.75. இதில் வந்து எந்த வருஷத்து எது வரலாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 150 to 155. ஓகேங்களா? 150 to 155 இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு நான் ஓட்டியில் கடைசியில் ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் வரை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கவங்களுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக குறையும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவே நமக்கு இந்த இதிலே பாருங்க, பேஸ் ஒன்லேயுமே வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கவங்க 130 ரேஞ்சில் எடுத்தவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்க, எஸ்சிஏ மேலு 123, 124, 126, 132 இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து நமக்கு போயிருக்கோம். ஓகேங்களா? இதுல இருந்து என்னன்னா நம்ம ஜென்ரல் மட்டும் நம்ம இது பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அந்த கணக்கு படி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுல இருந்து இன்னொரு 10-15 மார்க் கம்மியாகும். அதுபடி பார்த்தோம்னா இந்த 150 to 155 ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷத்துக்கான நான் ஓட்டியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நான் ஓட்டியில் முடிகிறப்போ அந்த ரேஞ்சில் இருக்க 150 அந்த ரேஞ்சில் எடுத்தவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து 160+ தாண்டும் இந்த மார்க்ஸ். ஓகேங்களா? அந்த அந்த கணக்கு பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறம் பண்ணலாம்னு இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எக்ஸாம் ப்ராசஸ் வந்து இந்த இனிமேல் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். அது இந்த நியூ செக்ரட்டரி நியூ மெம்பர்ஸ் இருக்கிறவர்களே கொஞ்சம் ஸ்பீடாக தான் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த அவர் இதுக்குள்ளே இந்த எக்ஸாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? அதில் கொஞ்சம் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க. கட் ஆஃப் டீட்டெயில்ஸை பொறுத்தவரையிலும் இதுதான். இந்த பிடிஎஃப் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். எதனால கட் ஆஃப் கூடுது என்னன்றது உங்களுக்கு ஒரு ஓவரால் அனாலிசிஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் நோட்டி இந்த லிஸ்ட் இந்த ரேங்க் லிஸ்ட்லாம் வந்த உடனே அதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம்.
ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் எல்லாம் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சோடனே பேப்பர்ஸும் வாங்கிட்டு எது எதுக்கு என்னென்ன மார்க் போட்டிருக்காங்க, எதனால மார்க் குறைக்கிறாங்க, என்ன மாதிரி பண்ணால் மார்க் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி போடுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். முடிஞ்சால் நம்ம ஆன்சர் கீஸுமே வந்து நம்ம கேட்டு பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி கிட்ட இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன நியூ செக்ரட்டரி அந்த மாதிரி புதுசாக வந்திருக்கிறதால இந்த ஒரு நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆன்சர் கீஸ் வாங்க முடியுதா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நம்மளோட அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட். வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.